ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துகிட்டு ஒரு லாங் வீடியோவாக போடுவோம்ட்டு தான் இந்த வீடியோவை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் எடிங்க பார்த்ததுமா எல்லாரும் நினச்சிப்பீங்க நான் தான் துபாய் போனேன்னு. இல்லை, எங்களோட மகள் துபாய் போன வீடியோ தான் இந்த வீடியோவில் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் அவள் ஏர்போர்ட்லேயே விட்டத்துலேருந்து அவள் அங்கே என்னென்ன எங்கெங்கே இடத்துக்கு போனா அப்படின்ட்டு எல்லாம் எனக்காக வீடியோ எடுத்து இருந்தா. அதெல்லாம் தான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். மகளோட ஹஸ்பண்டும் துபாயில் இருக்கிறதால தான் மகள் 1 மந்த் துபாய் போவோம் அப்படின்ட்டு போய்த்த வீடியோ தான் இது. இது டியூஸ்டே ஒன்றில் தான் அவள் பெய்த்தது. அவரோட ஃப்ளைட் 6:30 மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வீட்டில் இருந்து லுகரை தொழுந்துட்டு ஒரு 12:30 மணிக்கே வெளியாகினோம். அங்கே போய்த்து சேர்கிற நேரம் எங்களுக்கு நிறையவே டைம் இருந்துச்சு. ஸோ அதனால் அவக்கும் பதட்டம் இல்லாமல் நேரத்தோடே போய்த்து சேர்ந்துட்டோம் ஏர்போர்ட்டுக்கு. ஏர்போர்ட்டுக்கு என்ட்ரன்ஸ் ஆகப்போக்கலே அங்கே நிறைய பேர் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதோட இது 2 சைடுக்கும் நிறைய ஷாப்ஸ்கள் இருந்துச்சு. அதில் கெஷூ நட், அதோட ஸ்ரீலங்கன் டீ, மற்றது ஓர்னமெண்ட்ஸ், மற்றது ட்ரெஸ்ஸஸும் இருந்துச்சு. இதெல்லாம் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்கன்னு எடுக்க மாட்டாங்க. முக்கியமாக இந்த ஸ்வாசிலோன் ஷாப் விசேஷமாக இருந்துச்சு. அதோட அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ பண்ணி கொண்டு மவளையும் நாங்கள் உள்ளுக்கு விட்றதுக்காகத்தான் இப்போ வந்திக்கிறோம். மிச்ச நேரம் அவள் வெஹிக்கல்ல அவள் உள்ளுக்கு ஆகுற மாதிரிக்கு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சு கொண்டு அப்படியே அவள் டிரெக்டாக உள்ளுக்கு ஆவிட்டா. அதோட அங்கே நாங்கள் மிச்ச நேரம் நிற்கல, நாங்கள் நின்று வேலையில தானே. போர்டிங் பாஸும் அவளுக்கு கிடைச்ச உடனே நாங்கள் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதோட நாங்கள் மிச்ச நேரம் ஈக்காமல் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ அங்கே போய்த்து பார்த்த உடனே நிறையவே அவளுக்கு டைம் இருந்துச்சு. அதோட அன்றைக்கி இருந்த மாதிரிக்கு வெளியில் கொஞ்சம் ஃப்ளைட்டுகள் போகிற மாதிரிக்கு எனக்கு வீடியோ பண்ணியிருந்தா. அவளுக்கு 6:30 தான் ஃப்ளைட். அதோட அவளோட ஃப்ளைட் டிலேன்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா. ஆனாலும் இதெல்லாம் ஃப்ளைட் உள்ளுக்கு தான் வச்சு எடுத்தது. இந்த வீடியோ எல்லாம் ஃப்ளைட் உள்ளுக்கு வச்சு தான் அப்படியே 6:30 உடனே கொஞ்சம் ராவ் மாவிட்டு இதெல்லாம் ஃப்ளைட் உள்ளுக்கு தான் வச்சு எடுத்ததும். அதோட அங்கே டின்னரும் கொடுத்திருந்தாங்க. அந்த டின்னரையும் எடுத்திருந்தாவ ஃப்ளைட் உள்ளுக்கே வச்சு தான். ஆனால் ஃப்ளைட் இன்னும் போகலன்னு தான் சொல்லி கொண்டிருந்தா. அதுக்காட்டியும் நான் அவளோட மெசேஜ் பண்ணி கொண்டே இருந்தேன். ஒருத்தனம் அவங்களோட ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு அப்படியே நிப்பாட்டிட்டாங்களாம். ஃப்ளைட் மறுபடியும் டிலே ஆகிட்டு 8:30க்கு இப்படித்தான் அவன் சொல்லிக்கொண்டே இருந்தா. இப்போல்லாம் ஸ்ரீலங்கா ஏர்வேஸ் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரியே தான் இருக்குது. அன்றைக்கும் 6:30 ஃப்ளைட் 8:30க்காகி 8:30 ஃப்ளைட் மறுக்க 1:30க்கு தான் ஃப்ளைட் எடுத்து மீக்கிறாங்க. அவ்வளவு நேரமும் அன்றைக்கு போனவங்களுக்கு வெறுத்தே பெய்த்திக்கும். மவளும் சொன்னால் சரியான கஷ்டமாக இருந்துச்சுண்டு. அதுவும் இவ ஃபெஸ்ட் டைனம் போகிறதால இன்னும் கொஞ்சம் அந்த கொஞ்சம் எங்களுக்கும் பயமாக இருந்துச்சு. இப்படி ஃப்ளைட்டை டிலே பண்ணி கொண்டு இருக்கிறாங்கன்ட்டு. ஒரு மாதிரியாக அல்ஹம்துலில்லாஹ் ஃப்ளைட் எடுத்துட்டாங்கன்ட்டு. இப்போ அந்த வீடியோ எனக்கு எடுத்திருந்தா பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இது அங்கே துபாய் போய்த்து இறங்க போக்கில் எடுத்த வீடியோ தான். அங்கே போய்த்து இறங்க போக்கில்
சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனாலும் வந்து பாருங்கள் லைட்டெல்லாம் போட்டு அந்த எவ்வளோ விசேஷமாக இருக்குதுன்ட்டு பார்க்கவே அழகாகவும் மீக்கி. இது வந்து அவங்க பெய்த்து எடுத்த துபாய் மாலுள்ள கீக்கிற எக்வேரியம் தான். பார்க்கவே அழகாக இருக்குது. நாங்கள் போவாட்டியும் நாங்கள் பெய்த்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வந்து இந்த வீடியோவை பார்க்குற நேரம் எனக்கு வந்துச்சு. அவ்வளோ ஆசையாகவும் இருக்குது பார்க்கக்குள்ள. நான் மிச்ச நாள் வீடியோ போடாததுக்கு காரணமும் அதுதான். மகள் வந்து துபாயிலேருந்து வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் பிஸியாகவே போச்சு. ஸோ அதனால தான் வந்து வீடியோ போட எனக்கு கிடைக்கவும் இல்லை. கொஞ்சம் ஒரு கிழமை கெப் போட்டு வந்து இந்த வீடியோ போடுவோம்ட்டு தான் இப்போ வந்து வீடியோ போட்டேன். எனக்கு அதுள்ள டைம் இல்லை ஈக்கல்ல. எக்வேரியம் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இதுவும் துபாய் மாலுக்கு எடுத்த வீடியோ அப்படின்ட்டு தான் சொன்னால். ஒரு ஃபவுண்டன் உண்டு பாருங்கள், மேலே இருந்து எவ்வளோ அழகாக அந்த தண்ணி வந்து கீழே வந்து கொட்டுதுன்ட்டு இது மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கவே பசுந்தாக இருக்குது. துபாய்க்கு போனாலே புர்ஜ் கலீஃபாவை பார்க்காம வர இயலுமா? இப்போ அங்கேயும் போயிட்டு தான் நிற்கிறாங்க. அதே நாள் தான் நாங்கள் போய்த்திக்கிறாங்க. பொதுவாக வந்து அரப்ஸ் கண்ட்ரிக்கு போனால் வந்து நைட் டைம் தான் வந்து எல்லா இடமும் பயணம் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இவங்களும் வந்து நைட் டைம் தான் போய்த்திக்கிறாங்க. பாருங்கள், புர்ஜ் கலீஃபாவை பார்க்கவே அழகாக இருக்குது. நாங்கள்லாம் இதுக்கு முந்தைய வீடியோவில் தான் பார்த்திக்கிறோம். இதுவும் வீடியோவில் தான் பார்த்திக்கிறேன். பார்க்க போக்கலே அழகாக இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் இந்த வீடியோ எல்லாம் பார்க்குற நேரம் என்ன பேசுகிறேன்னு எனக்கு வந்து மைண்டுக்கு வரல. அப்படியே இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டே ஈக்கோனம் மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து புர்ஜ் கலீஃபாவை சுற்றி இருக்கிற பில்டிங்ஸ் அப்படின்ட்டு தான் மகள் சொன்னா. இதுவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நான் வந்து நேரடியாக போய்த்து பார்க்காதே சுட்டி தனித்தனியாக இது வந்து இது தான் அப்படின்ட்டு எனக்கு மென்ஷன் பண்ணி சொல்லி கொள்ளையில. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இந்த வீடியோவை வந்து சும்மா ரெண்டமாகவே காட்டுறேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க துபாய்க்கு போய்த்திக்கிறவங்களா இருந்தால் இது வந்து என்னென்ன இடம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போகாதவங்களுக்கும் எனக்கும் சேர்ந்து தான் இந்த வீடியோவை நான் வந்து போட்டிக்கிறேன்.
அப்படி போனவங்க வந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க இது இந்த இடம் தானுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ எனக்கும் விளங்கும் இது எந்த இடம்ன்ட்டு. புர்ஜ் கலீஃபாவை சுற்றி நிறைய பில்டிங்ஸ் இருக்கிறதோட பழைய காலத்து பில்டிங்ஸும் இருக்கிறேன்னு தான் எனக்கு சொன்னால். அதை எனக்கு சரியாக மென்ஷன் பண்ணி சொல்லிக்கொள்ளையலாம். இது அப்படியே வந்து அந்த புர்ஜ் கலீஃபாவை சுற்றி வார இடம் அப்படின்ட்டு தான் மவள் என்கிட்ட இந்த வீடியோவை காட்டி சொல்லியிருந்தாள். புர்ஜ் கலீஃபா எல்லாம் பார்த்துட்டு வந்தோடனே இது வந்து என்கிட்ட வந்து துபாய் க்ரீக்குன்னு தான் வந்து சொல்லியிருந்தா. இதுவும் வந்து அந்த நைட் சீனுக்கு பார்க்க போக்கலே அழகாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும். அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த லைட் எல்லாம் போட்டு பாருங்கள். இந்த க்ரீக்கில் வந்து போட்டும் மீக்குது, போட் ரைடும் மீக்குது. அதில் வந்து ஆட்கள் பெய்ட்டும் மீக்கிறாங்க. இவங்கண்டா பெய்த்து இல்லை. இன்றைக்கி சும்மா பார்த்த மாதிரி தான் வந்து மவள் வீடியோ எடுத்து மீக்கிறா. துபாய் க்ரீக்கையும் பார்த்து முடிஞ்சோடனே இவங்க அப்படியே மெட்ரோவில் வந்து ஜுமைரா பீச்சுக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க. மெட்ரோலேயும் பாருங்கள் வந்து நாங்கள் இப்போ ரோட்டில் வந்து எப்படி வெஹிக்கிளில் போகிறோமோ அதே மாதிரி தான் இந்த மெட்ரோலேயும் ரோடு அப்படியே விளங்குது. ஸ்ரீலங்காலண்டா வந்து ட்ரெயினில் போக்கில் வந்து ரோடெல்லாம் வந்து இடக்கெடத்தான் விளங்கும், மற்றதெல்லாம் காடாக தான் இருக்கும். இதை பாருங்கள், ட்ரெயினில் போக்கில் ஃபுல்லாக வந்து துபாய் சிட்டி அப்படியே விளங்குது.
இப்போ ட்ரெயின்லேருந்து இறங்கி அப்படியே ஜுமைரா பீச்சுக்கு வந்து இது வந்து வார இடம் தான். இந்த இடம் வந்து மியூசியம் ஆஃப் த ஃப்யூச்சர் அப்படின்னு தான் வந்து மவல் சொன்னா. பொதுவாக வந்து துபாய்க்கு போனவங்க வீடியோ போடுவாங்க. அந்த ரிங் மாதிரி ஒரு முன்னுக்கு ஷேப்பில் இருக்கும், அது உள்ளுக்கு தான் இது. அந்த வெளியிலேருந்து வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு மவளுக்கு கிடைச்சில்ல. இது உள்ளுக்கு போய்த்து எடுத்த மாதிரி தான் இந்த வீடியோ வந்து எடுத்திக்கிறா. அதோடு அடுத்ததாக தான் வந்து பீச்சும் இருந்திக்குது. இது வந்து பீச்சில் வந்து நைட் வியூ தான். பீச்சுன்றதுக்கு என்ன செய்ய, இங்கே உள்ள கடல் மாதிரி அலைகள் ஒன்றும் இல்லை. பீச் வந்து அவ்வளோ அமைதியாகிக்குது. ஆட்களும் வந்து இருக்கிறாங்க. ஆனால் பார்க்குறதுக்கும் அழகாத்தான் இருக்குது. மாஷா அல்லா. அங்குள்ள சீனரிஸை பார்க்க போக்கலையே அவ்வளோ அழகாகி பார்த்து கொண்டே இருக்கலும். இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சு கொள்ளுறேன். இதில் வந்து பார்ட் 2 இன்ஷா அல்லா நான் கூடிய சீக்கிரம் என் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திக்குமென்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லா மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.